என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆசாரியர்கள் கூலிக்காக உபதேசிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கூலிக்காக என்று சொன்னால் பணத்திற்காக உபதேசத்தை செய்தார்கள். பாருங்கள், பணத்திற்காகத்தான் ஒரு மனுஷனுடைய மனசை குளிர்வித்து அதன் மூலமாக தங்கள் பண ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்களாம். அவங்களுடைய தேவன் கர்த்தர் அல்ல, அவங்க வயிறு தான் அவங்களுக்கு தேவனாக காணப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, திரள் கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிப்பதற்கு பதிலாக, கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கு பதிலாக பண ஆசை பிடித்தவர்களாய், பணத்தை தங்கள் வாழ்க்கையிலே மையமாய் கொண்டு தங்கள் செல்வ செழிப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பணத்திற்காகவே ஊழியம் செய்கிற பாதகர்கள் பெருகி போயிருக்கிற ஒரு கடைசி நாட்களாய் காணப்படுகிறது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஊழியங்களோடு கூட நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்களா? அவங்க பிரசங்கிக்கிறதெல்லாம் பணத்தை பற்றி தான் இருக்கும். பண ஆசை தான் அது நடு மையமாக கருப்பொருளாக காணப்படும். பாருங்க, அப்படிப்பட்ட ஊழியங்களெல்லாம் விட்டு விலகி வாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அன்றைய நாட்களிலே பணத்திற்காகவே உபதேசம் செய்த ஆசாரியர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், இந்த பண ஆசையை விட்டு விலகி வாருங்கள். பண ஆசையை தூண்டுகிற உபதேசங்களை விட்டும் விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். சத்தியத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையே சத்தியமாயிருக்கிறது. அந்த வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு செயல்படுகிற ஊழியங்களில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஊழியங்களில் நீங்கள் வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை கட்டி எழுப்பவும் ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.